Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இந்த வீடியோல கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பண்ண போறோம். எல்லாமே வந்து பேப்பர் ட்ரீ தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வந்து 3 ஐடியா கொடுத்துருக்கேன். எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து ரெண்டு பீஸ், கொஞ்சம் பெருசு அடுத்து சின்னது, அதை விட சின்னது கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. மொத்தம் வந்து 6 பீசஸ். ஓகேவா? பெருசு சின்னது அதை விட சின்னது, அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸ் எடுத்து அதை பிரிச்சுட்டு அதோட ஒரு கார்னரில் மட்டும் ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு பீஸ் மடிச்சிருக்கோம்ல அதே சைஸில் அந்த பீஸை வந்து இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சு ஒட்ட போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஒட்டிட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ வந்து இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதே சைஸில் இருக்கிற இன்னொரு ரவுண்ட் ஷேப்ஸ் இருந்துச்சுல 2 பீஸு, அதையும் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி பெரிய பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பெருசாக பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். சைடில் மட்டும் கொஞ்சமாக வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் குட்டியாக ஜாயின் பண்ணாலும் அது வந்து 2 பக்கமும் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி. ஸோ அதை வந்து பிரிச்சுட்டு சென்டரில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி பெருசு இருக்குல்ல அது கூட சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அடுத்து நடுவில் ஒட்டினதை வந்து சென்டரில் பிரித்து இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதை வந்து ஒட்டிடுங்க. ரொம்ப சிம்பிள். இப்படி மேலே ஒட்டிட்டிங்கனாலே அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ட்ரீயோட ஷேப் கிடச்சிரும். அடுத்தது வந்து இதுக்கு கீழே ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நான் ஒட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் லென்த் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டுறேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அது எதுவுமே பண்ணல. நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்ட் பீஸ் கொஞ்சம் வந்து கலர் டிம்மாக இருந்துச்சுன்னா கலரிங் வேணால் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் கீழே பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, மேலே நான் வந்து ஃபோம் ஷீட்டில் தான் கட் பண்ணியிருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கூட நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சின்ன தெர்மாக்கோல் பால்ஸில் ஒயிட் கலர் ஒட்டுறேன். ஒயிட் கலர் இல்லைனா வந்து கலர் பால்ஸ் இருக்கும்ல அந்த பால்ஸ் கூட நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸு ஆர் வந்து பீட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப டக்குன்னு டைம் கூட ரொம்ப எடுக்காது, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அழகாக வந்து க்யூட்டாக குட்டியாக பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி அந்த கார்ட்போர்டு ஒட்டியிருக்கோம்ல அந்த கார்ட்போர்டில் வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டுட்டு உங்கள் வாலில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒட்டிட்டு லைட் செட்டப் இருந்துச்சுன்னா ரைஸ் லைட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, கிறிஸ்மஸ் டைமில் வந்து நிறைய பேர் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதில் வந்து நான் ட்ரீ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் வந்து முடிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஐடியா பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை அப்படியே இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வரும், அதை கட் பண்ணியிருக்கேங்க. அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒரு கலர் பேப்பரில் சைடில் கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு திரும்ப மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் அந்த கார்னரில் மட்டும் நம்ம வந்து லைன் போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? அந்த லைன் எதுக்காகனா ஒரு மார்க் பண்ணுறதுக்காக தான். இது நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைனுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு லென்த் பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க, லைட்டாக திருப்பிட்டு. ஸோ நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த ட்ரீ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க, கீழே வரையும் கட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், எட்ஜஸ் வரையும் கட் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்போ கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறத ஒன்றா சேர்த்து சென்டரில் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. இப்போ நான் சென்டரில் ஃபெவிகால் போட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிறதையும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்து மடித்து ஒட்டுறேன். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வரைக்கும் ஒட்டிகிட்டே வாங்க. அப்படி ஒட்டிகிட்டே வரும்போது கீழே கொஞ்சம் பெருசாகவும் மேலே வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஓகேயா? இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, லென்த்தாக தேவைப்படுது, லென்த் ட்ரீ மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் எட்ஜஸ் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து ஒட்டிகிட்டே வந்துட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒட்டிட்டு உடனே நம்மளுக்கு அந்த ஷேப் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், ட்ரீ மாதிரி. இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டார் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மேலே அந்த கொஞ்சம் பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஸோ வந்து நான் இப்போ கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் தான் கட் பண்ணிட்டு ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து லென்த் பீஸாக கார்ட்போர்டு ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டை வந்து அந்த பேப்பருக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சமும் லென்த் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ட்ரீயை விட கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் அதனால இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து அதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் பீட்ஸ் தான் இதுக்கும் எடுத்து கவர் பண்ணுறேன். ஓகேவா? கலர் பீட்ஸ் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து நார்மலாக ஒயிட் பீட்ஸே போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கோங்க.
அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி சைடில் இந்த பீட்ஸுக்கு பதிலாக அது பக்கத்தில் ஒட்டி விட்டுருந்தீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்ஸ் கூட ஒட்டலாம், பட் ஸ்டார் கட் பண்ணுறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட லென்த் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஆக்சுவலி இப்போ நம்ம பண்ணியிருக்க ட்ரீ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டுட்டு நான் செஞ்சுருக்க 3 ட்ரீஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஈஸி தான். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அது 3த்தையும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் லைட் செட்டப் பண்ணியிருந்தீங்கனாலும் அழகாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து 3 ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஐடியாஸாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியும். ஓகே, இது வந்து செகண்ட் ஐடியா. இப்போ தேர்ட் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஐடியாக்கும் அதே மாதிரி கலர் பேப்பரில் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பெருசு, அதை விட சின்னது, அதை விட குட்டி, அதை விடவும் ஒரு குட்டி பீஸ், இந்த மாதிரி 4 ஸ்கொயர் ஷேப் பீசஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஆகும். ஒன்றுமே இல்லை, ஸ்கொயர் ஷேப்பை கட் பண்ணி அதை வந்து இப்படி மடிச்சிட்டே வாங்க. இப்போ லாஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி இதை கலர் பேப்பரில் தான் பண்ணணுமானா இல்லை, நம்ம வந்து ஃபோம் ஷீட்டில் கூட பண்ணலாம். ஃபோம் ஷீட்டில் பண்ணலாம். அதே மாதிரி வெல்வெட் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். நம்மக்கிட்ட எந்த மாதிரி டெக்கரேட் பேப்பர்ஸ் இருந்துச்சோ அதில் கூட பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவு க்ரீன் கலரில் நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட கலர் பேப்பர் இருக்குங்கிறதுனால நான் வந்து கலர் பேப்பரில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மடக்குனதை கீழே வந்து பெருசு வச்சுட்டு மேலே வந்து சின்னது இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லைன் பை லைனாக ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸி, பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து பின்னாடி ஒட்டுறேன். இதுக்கும் நீங்கள் வந்து கார்ட்போர்டே ஒட்டியிருக்கலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டுறேன். ஓகேவா? கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா கார்ட்போர்டே கூட ஒட்டிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் கம்மியாக இருந்துச்சு. இன்னொரு பீஸ் போட்டு பிட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டார் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி மேலே ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் நான் வந்து பீட்ஸ் ஒட்டல. தெர்மாக்கோல் பீட்ஸ் ஒட்டாமல் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டலான்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டோன் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதுக்குமே தெர்மாக்கோல் பால்ஸ் கூட ஒட்டிக்கலாம். நான் ஏன் ஒட்டலைன்னா இது வந்து ஒரு ஷேப்பாக இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்குது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்கும்னு டக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். இது உங்களுக்கு சிம்பிளாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண 3 ட்ரீமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ட்ரீ வந்து எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 3 ஐடியாவுமே பார்த்தாச்சு. இந்த 3 ஐடியாஸில் எது நல்லாயிருக்கு, எது சிம்பிளாக இருக்குது, எது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ட்ரீ எதை நீங்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை 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 பை.